ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியல். அடுத்த 2 மாதத்தில் புதிய முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆட்சி அமைக்க போகிறாங்க. ஒரு கட்சி ஆட்சி அமைக்க போகுது. அது எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின சும்மா ஒரு சின்னதாக ஒரு பேச்சு தான், அவ்வளோதான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள் உருவாகிறாங்க. ஒருத்தர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இன்னொருத்தர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இன்னொருத்தர் மாற்று அரசியலுக்காக குரல் கொடுக்கக்கூடிய சீமானவர்கள், அப்புறம் நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்கள். ஒவ்வொருத்தரையும் பற்றி பார்க்க போகிறோம், அவ்வளோதாங்க. ஸ்டாலின் இன்றைக்கி முதலமைச்சர். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே இவர் அளவுக்கு அரசியல் அனுபவம் இருக்குது அப்படின்னு கேட்டால் எல்லாருமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் உள்ளவர். கூட்டணி கட்சியெல்லாம் அரவணைச்சு போயிருக்காரு. காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சி அவ்வளோ மரண்டு பிடிச்சிருந்தாலும் சரிதான் போடா அப்படின்லாம் சொல்லாமல் அவங்களையும் அரவணைச்சு தேமுதிக வரைக்கும் எல்லாருமே கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. இவரோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு அது மிகப்பெரிய மனச்சியாக இருக்குது. தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மக்களை அதிருப்தி அடைய செஞ்சுருக்கு அப்படிங்கிறது உண்மை தான். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. கலைஞர் அவ்வளோ பெரிய ராஜதந்திரியாக சொல்லக்கூடிய புகழக்கூடிய கலைஞர் அவர்களாலேயே தொடர்ந்து 2 தடவை ஆட்சி அமைக்க முடியல அப்படிங்கிறது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு. அது ஒரு சென்டிமெண்ட்டாகவே துரத்திக்கிட்டு இருக்குது. ஸோ அதை தாண்டி எப்படி வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி எல்லா கட்சிகளையுமே அரவணைச்சி கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டார். ஆனால் அவங்களுக்கு எப்படி தொகுதி பங்கீடுகள் இருக்கும் அப்படிங்கிறது புரியலை. அதை தாண்டி இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, காங்கிரஸ் திமுக ஆரம்பத்தில் அடிச்சுக்கிட்டாங்க, மோதிக்கிட்டாங்க. இவங்க இப்போ தேர்தல் வேலைகளை எப்படி எடுத்து நடத்த போகிறாங்கங்கிறது தெரியல. உள்ளடி வேலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு திமுக பயங்கர ஃபேமஸ். காலவாரி வரதாக இருக்கட்டும், உள்ளடி உள்குத்து வேலைகளாக இருக்கட்டும், நிறையா பண்ணுவாங்க. அடிப்படையிலே 2 தொண்டர்கள் எப்படி இணைஞ்சி வேலை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதை காலம்தான் பதில் சொல்லும். அப்புறம் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா அம்மா காலில் விழுந்து பதவியை வாங்குற வரைக்கும் அவரை பற்றி பெருசாக யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறமாவும் வெள்ளந்தியாக ஒரு சிரிப்பு, அழகான பேச்சு, இயல்பான பேச்சு, சராசரி இறங்கி எல்லாத்துக்கூடையும் வேலை பார்க்குறது, இந்த மாதிரி தான் அறிமுகமானார். பட் அவர் விஸ்வரூபம் எடுத்தார். ஒரு பக்கம் உள்கட்சியிலேயே அவருடைய பதவிக்கான போட்டிகள் நிறைய இருந்துட்டு ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், தினகரனாக இருக்கட்டும், நிறைய ப்ரெஷர் கொடுத்தாங்க. மேலேருந்து பிஜேபி ப்ரெஷர் கொடுத்தாங்க. அத்தனையுமே தாண்டி வந்தார். ஒவ்வொருத்தரையும் காலி பண்ணார். சசிகலா இன்றைக்கி யாரோ ஆரம்பித்த கட்சியில் பொது செயலராக இருக்காங்க. தினகரன் வேறு வழியே இல்லாமல் நான் கூட்டணி தலைமை ஏற்கிறேன்ட்டு எடப்பாடி கூடயே வந்துட்டார். ஓபிஎஸ் எந்த கட்சியை தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக எதிர்த்துட்டு இருந்தாரோ அந்த கட்சியிலேயே போய் ஜாயின் பண்ணிட்டார். ஸோ எதிர்ப்புகளே கிடையாது. இனிமேல் தான் அதிமுகவோட தலைவர் அப்படிங்கிறத அவர் நிரூபிச்சிட்டார். கொரோனா டயத்தில் அவர் பண்ண விஷயங்களும், அந்த ஸ்டூடெண்ட் கூட இருக்கக்கூடிய அந்த கலோக்கியலான அந்த சக மனிதராக பழகக்கூடிய மனப்பான்மையும் இவருடைய பெரிய ப்ளஸ். பட் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய், சீமான் இந்த 2 பேர் அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்குவாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா திமுகவுக்கு எதிரான மனப்பான்மை உள்ளவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்குகளும் ஏடிஎம்கேக்கு வராமல் அந்த 2 வாக்குகளையும் உடைக்கக்கூடிய வேலையை சீமானாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும் பெருமளவு செய்வாங்க. ஸோ இவங்கள் எல்லாத்தையும் தாண்டி அந்த வாக்குகளை பெறணும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி அவர்களுடைய பெரிய டாஸ்காகவே இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, சீமான் இந்த தேர்தல் மட்டும் இல்லை, எந்த தேர்தலை பற்றியும் அவர் கவலைப்பட்டதே கிடையாது. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி அப்படின்ட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஆள். அதனால் அதுவே அவருடைய பலம். மாற்று அரசியல், அவர் பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் நல்லதாக இருக்குது, அது எல்லாமே ஓகே தான். பட் சில சமயத்தில் நகைச்சுவையாக பேசுகிறோம், கைத்தட்டல் வருது அப்படிங்கிறதுக்காக அவர் எல்லை மீறி பேசுகிறதும், குறிப்பாக விஜயை தேவையே இல்லாமல் தொடர்ந்து அட்டாக் பண்ணதும் பெரிய மைனஸ் தான். அதுபோக அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகன் அவருக்காக வேலை பார்க்குறாரா இல்லை கட்சிக்காக வேலை பார்க்குறாரா, நம்ம முன்னுக்கு பின் முரணாக தான் பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி யாரையெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருந்தோமோ அத்தனை பேரையுமே கழுவி ஊற்றுறமேங்கிற எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். ஸோ இதுவே அவருடைய மைனஸாகவும் மாறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இளைஞர்களுடைய ஓட்டு தான் அவங்களுடைய பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அதில் இப்போ விஜய் உள்ளே வந்ததில் கொஞ்சம் மடி வாங்கிறது நிஜம்தான். பதவிக்கு வரணுங்கிறது எண்ணம் கிடையாது. பட் தொடர்ந்து 15 வருஷமாக நம்ம தேர்தலில் போட்டுட்ருக்கோம். இந்த வருஷமாவது நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அதே மாதிரி 8% வாக்குகள் நம்ம வச்சுருக்கோம். அது எந்த வகையிலையும் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் சீமான் கவனமாக இருக்கார். பார்ப்போம் தேர்தலில் என்ன நடக்குதுன்னு.
கடைசியாக விஜய்ங்க. நடிகராக அவரை கொண்டாடி தீர்த்தாங்க. ரஜினி வீக்கில் இருக்கும்போதே அவரை தாண்டி பிஸ்னஸில் ஜெயித்தார். அதே வேகத்தோடு வந்தார். 50 வயசு அப்படிங்கிறது சினிமாவுக்கு வேணால் வயசாக இருக்கலாம். அரசியலை பொறுத்த வரைக்கும் அது இளமையான வயசு தான். எந்த விதமான அனுபவம் இல்லாமல் உள்ளே இறங்கியிருக்காரு. மற்ற கட்சிக்காரங்க எல்லாருமே கூட்டம் சேர்த்துறத படாத பாடுபட்டு இருக்கும்போது என் கூட்டத்துக்கு வராதிங்க அப்படின்னு கெஞ்சுற அளவுக்கு அவருக்கான பலம் இருக்குது. அதுவே அது பலவீனமாகவும் மாறி இருக்கு. இன்னமும் முறைப்படுத்தப்படாத ரசிகர்கள், அரசியல் படுத்தப்படாத ரசிகர்களால் அவருக்கு கொஞ்சம் சங்கடங்கள் வருது. அது போக அவரே கொஞ்சம் தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சப்போர்ட்டை தவறாக பயன்படுத்திக்கிட்டாரோ, அது த்ரிஷா விஷயமாக இருக்கட்டும், அதில் பயம் இருக்குது. நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியும் அவருடைய கூட்டணிக்கு எந்த கட்சியுமே வரலை. அவரை பகடக்காயத்தான் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதும் அவர் புரிஞ்சிக்கவே இல்லை. பனையூர் பண்ணையார் அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, ஓவராக விமர்சிக்கிறாங்க அப்படின்னாலும் அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கிறதுலும் தவறு இல்லை, மறுக்கவே முடியாது. ஏன்னா அவரை யாராலுமே நெருங்கி பேச முடியலை அப்படிங்கிறது மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. இப்போதைக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறாரு, அடுத்த 1.5 மாதம் அவருடைய பிரச்சாரங்கள் எப்படி இருக்க போகுது, தனக்கான பெண்கள் வாக்கு வங்கியை எந்த அளவுக்கு உடையாமல் அப்படியே வாக்கு வங்கியாக ஓட்டாக மாற்ற போகிறாரு அப்படிங்கிறதுல தான் அவருடைய வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4 பேரில் 3 பேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். ஒருத்தர் சீமான் அதை பற்றியும் கவலைப்பட போகிறது கிடையாது. ஏய் போங்கடா, நீங்கள் என்ன ஜெயிக்கவில்லைன்னா உங்களுக்கு தாண்டா நஷ்டம் அப்படின்ட்டு போயிடுவார். பட் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் தான் முதலமைச்சராக இருக்கும்போது தன்னுடைய மகன் உதயநிதியை பதவியில் உட்கார வச்சிடணும் அப்படிங்கிறது அவருடைய டாஸ்காக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறமா அவரால் பண்ண முடியுமா, உள்கட்சியிலையும் பூசல்கள் உருவாயிடும் அப்படிங்கிற பயம் அவருக்கு இருக்குது. ஸோ ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை முதலமைச்சராக வேண்டியது மிக மிக அவசியமாக அவருக்கு தோணும். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஏடிஎம்கே கட்சி தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஒருவேளை இந்த தடவை தோற்று போயிட்டாங்கன்னா தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ ஒரு கட்சி அதிகாரத்தில் இல்லாமல் 10 வருஷங்கள் அப்படிங்கிறது நடத்துறது பெரிய கஷ்டம். அதுவும் எடப்பாடி மாதிரியான ஒருத்தர் தன்னுடைய தலைவர் பகுதியை தக்க வச்சுக்கிறதுக்கு போராட வேண்டியிருக்கும். ஸோ அவருக்கும் இந்த வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் தோத்தார் அப்படிங்கிற பட்சத்தில் மற்றவங்க விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. பிஜேபி அந்த கட்சியை கபலீகரம் பண்ண எல்லா விதமான வேலையும் பண்ணும். அடுத்தது விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வெற்றி அப்படிங்கிறது அவசியம். இல்லைன்னா மிகப்பெரிய அளவில் தோல்வி அடையாமல் கௌரவமான தோல்வி, ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மாதிரியான ஒரு இடத்துக்காவது வந்துடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய டாஸ்காக இருக்கும். ஏன்னா அடுத்த 5 வருஷம் அவர் அரசியல் பயணம் பண்ணணும்னா அவருக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கணும். அப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த தேர்தலில் தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சியே இல்லாமல் பண்ணுறதுக்கு மற்ற கட்சிகள் என்னென்ன வேலை பார்க்கணுமோ அத்தனையுமே பார்க்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே இது வாழ்வா சாவா பயணம்தான். நம்மளுடைய கையில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கான டாஸ்க். நாம் என்ன பண்ண போகிறோம், நம்ம வெறுமனை நமக்கு பிடித்தமானவர்களை நோக்கி போகிறோமா, இல்லை நம்ம ஆக்கப்பூர்வமாக யோசிக்க போகிறோமா அப்படிங்கிறதுல தான் இந்த தமிழ்நாட்டுடைய எதிர்காலமே இருக்குது. தவறாமல் ஓட்டு போடுவோம். நம்மளுடைய அரசியல் ஜனநாயக கடமையை கண்டிப்பாக செய்வோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.